இது ஒரு முக்கியமான நாள் தமிழ் சினிமாவிலே. காவியம் படைத்த படங்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி. பல படங்கள் நெகட்டிவ்ஸே கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா பிலிம் சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் மறக்க முடியாத இந்த கர்ணன் படத்தை ரிஸ்டோர் பண்ணி டிஐ டிஜிட்டல் சவுண்ட்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னா உங்கள் கரகோஷத்தோடு அவர்களுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கிறீர்கள். தமிழிலே இது முதல் முயற்சி. ஹிந்தியிலே ஒரு முறை முகலே ஆசாம் செஞ்சாங்க, தெலுங்குல மாயா பசாருக்கு பண்ணியிருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் இது முதல் மட்டுமல்ல, முன்னோடியாக இனி சிவாஜி படம் எல்லாமே ரிஸ்டோர் ஆகி வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த முயற்சி என்று அவர்களை கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பிரம்மாண்டம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பிரம்மாண்டத்துக்கு அர்த்தம் என்னன்னா படம் எடுத்து முடிக்க 3 வருஷம் ஆகும், கோடி கோடியா செலவாகணும். செலவுன்னு சொல்றோமோ நிறையன்னு சொல்றோமோ தெரியல, அதுதான் பிரம்மாண்டம்ன்றாங்க. ஆனா 1964 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன கர்ணன் அன்னைக்கே ஒரு பிரம்மாண்டமான படம் என்பதில் ஐயமே இல்லை. பிரம்மாண்டத்தின் அர்த்தம் என்ன இந்த படத்தில் பார்க்கலாம். கதையில் பிரம்மாண்டம், கருத்தில் பிரம்மாண்டம், வசனத்தில் பிரம்மாண்டம், இசையில் பிரம்மாண்டம், பாடல் எழுதியதில் பிரம்மாண்டம், நடித்த அத்தனை பேரும் சொந்த குரலிலே தமிழ் பேசி நடித்தார்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். இது எல்லாருக்கும் சாப்பிடும் அளவுக்கு டி.ஆர். பந்துலு என்னும் அந்த மகான் ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை நம் புராணத்தை நமக்கு ஒரு படமாக எடுத்தாரு. ஒரு கட்டபொம்மன், ஒரு கண்ணன், ஒரு கப்பலுடைய தமிழ், அவர் மனதின் பெருந்தன்மை இருக்கிறது. அது ஒரு பிரம்மாண்டம். எல்லாத்துக்கும் மேல கர்ணன் என்றால் யார் என்று நான் கண் முன்னே நிறுத்தின அந்த நடிகர்களை இமயமை கொஞ்சம் ஒரு நடிப்பு ஒரு பிரம்மாண்டம். அதனால் 64 வந்த பிரம்மாண்டமான படம் தான் இந்த படம். அப்படி இருக்க இதெல்லாம் புதுசு பிரம்மாண்டம் என்று சொல்கிறேன் என்று கேட்ட போது உங்க சாந்தி சொக்கலிங்க சொன்னாங்க, இங்க இருக்கிற நம்ம தலைமுறையினருக்கு கர்ணனோ சிவாஜியோ ஒன்னும் புதுசு இல்லை. நாம் சுவாசிக்கிற காத்தும் ஆக்சிஜனுமே சிவாஜி தான் எப்போது. அப்படிதான் நாமெல்லாம் வளர்ந்திருக்கிறோம். நமக்கு இந்த படத்தை பார்த்தால் ரீஅஷூரன்ஸ். ஆனால் நமக்கு அப்புறம் ஒரு தலைமுறை ஒன்று வந்திருக்கிறது. சிவாஜியை பற்றி ஏதோ கேள்விப்பட்ட ஒரு தலைமுறை இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு தலைமுறை மகாத்மா காந்தி யார் என்று கேட்கும் ஒரு தலைமுறை வளர்ந்து வருகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த படம் போய் ரீச் ஆகணும். அது ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபார்ம்ல போனாதான் அவங்களை நாம இழுக்க முடியும். ஏன்னா இது வந்து லேப்டாப் உலகம், ஐபாட் உலகம், டிஸ்கோ, அந்த மாதிரி எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சியில் வளர்ந்த பசங்க. அவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு என்னைக்கோ ஒரு கர்ணன்கிற படத்தை நீங்க டிவிடியில பாருங்க, பழைய 35mm பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை இந்த இளைஞர்கள் இந்த புது டால்பி சிஸ்டம், டிஜிட்டலைஸ் சிஸ்டம் கர்ணனை பார்த்தாங்க, சத்தியமா சொல்றேன், புது படமே பார்க்க மாட்டாங்க யாரும். இந்த படம் இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும், அந்த அளவுக்கு ரிஸ்டோர் பண்ணிருக்கோம் அவர் சொன்னாங்க. நான் சொல்றேன், சிவாஜியின் நடிப்பும் இன்னும் 100-200 வருஷத்துக்கு தாங்கும். நாமெல்லாம் வானத்துல பார்க்கிற சூரியனுக்கு உதயம் உண்டு, அஸ்தமனமும் உண்டு. ஆனால் சொல்கிறேன், அஸ்தமனமே இல்லாத நடிப்பு சூரியன் நம்ம தலைவர்களுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் தான். அது என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட நாம தான் இருக்க போறதில்லை. ஒரு இளைஞர் நடிக்கும் போது அவர்கிட்ட போய் கொஞ்சம் உச்சரிப்பு நல்லா இருக்கணும், கொஞ்சம் நட கம்பீரமா இருக்கணும் யாராவது சொன்னா அவன் கொஞ்சம் இருக்க, நான் கர்ணன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அப்புறம் அந்த சீனை செய்யறேன்னு தான் சொல்லுவான். அப்பேற்பட்ட ஒரு நடிகனுக்கு பந்துலு போன்ற ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இங்கே அதில் பங்கு பெற்றதற்காக தான் இந்த பிரம்மாண்டத்தை இன்று நாம் திரைத்து கொண்டு வருகிறோம். வேறு எந்த காரணமும் கிடையாது. வியாபார ரீதியாக அவர் இதை செய்யவில்லை. சொந்த பணம் செலவழித்திருக்கிறார். அத்தனை சாங்ஸ்க்கும் பிளீஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த சாங்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ராவை திருப்பி பாட வச்சு வாய்ஸை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா வேணா மாத்தலாம், ஆனா சுஷீலாவும் டிவி சீனிவாசும் டிஎம்எஸ் வாய்ஸ் நம்ம மாற்றவே முடியாது. சோ அதை அப்படியே வச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருமே நல்ல ரசனை உள்ளவர்கள் மட்டும்தான் இங்கே வந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு சாந்தி பிலிம் சார்பாகவும் ராஜ்டிவி சார்பாகவும், ஏன்னா நெகட்டிவ் ரைட்ஸை அன்போடு கொடுத்து உதவிய ராஜ்டிவி சார்பாகவும் அனைத்து நல் உள்ளங்கள் சார்பாகவும் வந்திருக்கும் பிரமுகர்களுக்கும், பிரஸ் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சிவாஜி ரசிகர்கள் அங்கே இருக்கும் பக்தர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மனதிலே என்றுமே நடிப்பு என்னும் குத்துவிளக்கை ஏற்றி
ஃபங்க்ஷனை குத்துவிளக்கேற்றி சாம்பிரதாயமாக தொடர விரும்புகிறோம். அதற்காக தாய் குலத்தை நான் இங்கே மேடைக்கு அழைக்கிறேன். 5 முகம் 5 பெண்மணிகள். குரல் எழுதி யாழ் எழுதி என்பார். சுஷீலா குரலை கேட்காதவர், அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்படி இனிமையான குரல் கொண்ட எங்கள் தேனிசை குயில் ஸ்ரீமதி பி. சுஷீலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குத்துவிளக்கேற்ற ப்ளீஸ் கிவ் ஹர் a rousing welcome. What a voice, what a voice. இந்த படத்தை நமக்கு அன்று பிரமாதமாக தயாரித்து ஒரு காவியம் படைத்த அந்த ப்ரொடியூசர் என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. B.R. பந்த்ரு சார் பிறந்து இந்த 100வது வருஷத்துல இந்த படம் இங்க ரிலீஸ் ஆகுது. அவருடைய புதல்வி B.R. விஜயலட்சுமி அவர்களை மேடையை அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். கிவ் ஹர் a rousing welcome. இந்த விழாவுக்கு காரணகர்த்தாவா இருக்கும் சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் வருவார்கள். ப்ளீஸ் அவர்தான் முக்கியம். அவர்தான் முயற்சி எடுத்து பண்ணது. ப்ளீஸ் கிவ் ஹர் a very big hand. சாந்தி சொக்கலிங்கம் எஸ். பி. சொக்கலிங்கம் அவர்கள். இன்னும் 2 முகங்களுக்கு 2 பெண்மணிகள் தேவை. ஏன் அங்கே தேடுவானே, எங்க வீட்டு பெண்மணியே கூப்பிடலாம். ஏன்னா என்னை விட பைத்திய சிவாஜி மேல மனைவி சுதா மகேந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த தலைமுறையை ரெப்ரசென்ட் செய்யும் வகையில், ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு சிவாஜி தெரியாதோன்ற சந்தேகத்துல இல்ல, நல்லா தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சாவித்திரியின் மாட்டுப் பெண்ணாக இருக்கும் என் பெண் பகவதி அருண் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை நேற்று தான் கேட்டுட்டு உங்க பாட்டுலாம் திருப்பி போடும்போது அது எப்படி தெரியல, உங்க தொண்டையில இது மட்டும்தான் இந்த குரல் வருதா இருக்கு. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த படம் நான் ஒரு 17 நிமிஷம் இந்த ட்ரெயிலரை பார்த்தேன். நான் இன்னும் அந்த பிளசன்ட் ஷாக்ல இருந்து மீளவே இல்லை. பிரமிப்பு எப்படி எடுத்திருக்காங்க 64ல. அதை இப்போ டால்பி சிஸ்டம் பண்ணி என்ன பிரமாதமா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் 1 மாசத்துல படம் ரிலீஸ் ஆகும் போது இங்கேயே சத்தியத்திலே ரிலீஸ் ஆகும் நம்பிக்கிறேன். அப்ப நான் சவால் விட்டு சொல்றேன், இங்க வேற எந்த படம் புது படம் ரிலீஸ் ஆனாலும் கர்ணன் அடிக்கிற மாதிரி வேற எந்த படத்தை ஓடாதுங்கிறது அடிச்சு சொல்றேன். மீண்டும் ஒரு முறை 100 நாள் ஓடும். 1964 ராமு சார் சொன்னார், அவர் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாராம். சக்கரை பொங்கல் கொடுத்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் இது. இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த பொங்கல் வரைக்கும் ஓடணும்ன்றதை நாம எல்லாம் வேண்டிக்கணும். இப்பொழுது ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இதுக்கு பிறகு நடக்கும். ஆனா என்ன வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். கர்ணன் ஒரு பானை சோறுல அது யானை சோறு எவ்வளவு இருக்கிறது. அதுல இருந்து ஒரு சோறு பதமாக அந்த ட்ரெய்லரையும் சாங்ஸையும் இதோ 2 நிமிடங்களில் உங்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறோம். இதை 2-3 தடவை நீங்க போட போறோம். அதனால யாரும் போயிடாதீங்க ப்ளீஸ். யாரோ சொன்னார்கள் அந்த காலத்திலே இந்த கர்ணன் படத்துக்கு வேற யாரையோ இதுல நடிப்ப போடலாமா நினைச்சு கூட கொஞ்ச நேரம் பார்த்தாங்களாம். முடிஞ்சிருக்கவே முடியாதுங்க. கர்ணன் எனும் கேரக்டர்ல வீரம், சோகம், அவமானம், பஞ்சம், ஆத்திரம், நகைச்சுவை எல்லாமே சேர்ந்து வரணும். இதை செய்யணும்னா அந்த ஒரு கர்ணன் ரோலுக்கு 15 நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும். சிவாஜி ஒத்தனாலதான் அந்த அத்தனை எமோஷன்ஸும் ஒரே நிமிஷத்துல முகத்துல காட்டணும். இப்பேற்பட்ட காவியத்தை நமக்கு மறுபடியும் அளித்ததற்கு மிக நன்றி ஐயா சாந்தி சொக்கலிங்கம் அவர்களே. இப்பொழுது இனிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை எனக்கு இதுக்கு மேல பேச முடியல. ஏன்னா நான் பேசினா அழுதுருவேன். சிவாஜி சார் நினைச்சாலே அழுக வருது எனக்கு.
சிவாஜி வாழ்க, சிவாஜி புகழ் வாழ்க, நடிகர் திலகம் வாழ்க, சிவா புகழ் வாழ்க, சிங்க தமிழர் வாழ்க. எங்கள் அண்ணனடா எங்கள் தமிழனடா, சிவாஜி நம் பெயரை கொண்ட நடிகர் திலகமடா. வாழ்க அவர் வாழ்க. இப்படி பாடிட்டு தெரிஞ்சவன் தான் நான். ரொம்ப அழுதுட்டான். நான் மதுவந்தி கஷ்டமாயிடுச்சு. மதுரையில திரிசூலம் திரைப்படம் சிந்தாமணி திரையரங்கத்துல ஓடுது. அப்ப நான் சின்ன பையன், எங்க வீட்டுல சிவாஜி படம் பார்க்கறதுக்கு நான் மதுரைக்கு போகணும்னா அனுமதிக்கல. 90 நாள் போராடி 99வது நாள் நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு திரிசூலம் படம் பார்க்கறதுக்காக மதுரைக்கு போனேன். சிந்தாமணி திரையரங்கம் 99வது நாள் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுருக்காங்க. பஸ் அந்த விளக்கு பாலத்துக்கிட்டே நிப்பாட்டிட்டாங்க. அங்க இருந்து இறங்கி நடந்து ஓடணும். ஓடா அப்பவும் பயங்கரமான கூட்டம் நிக்குது. 99வது நாள் ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்கு அந்த படம். அப்ப போலீஸ்காரங்க அடி பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளுறாங்க. என்னோட பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அப்படி கிழிச்சுக்கிட்டு படம் பார்த்தவனுக்கு அந்த பைத்தியக்காரனுக்கு நீங்க இந்த மேடையை கொடுத்துருக்கான். அதற்கு நான் சிவாஜி 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 சிவாஜின்னு ஒவ்வொரு மூச்சும் அவரை பார்த்து 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 சினிமாவுக்கு வந்தவன். இன்னைக்கு நான் சினிமாவில் ஒரு இயக்குனரா ஓரளவுக்கு புகழோட நல்ல பேரோட இருக்கேன்னா அந்த பிச்சையை போட்டது எங்க தெய்வம். அதை நான் பெருமையா சொல்லிட்டேன். சிவாஜி சார் இல்லைன்னா எங்க குடும்பம் கிடையாது, எங்க வாழ்க்கை கிடையாது. அது நான் என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிருக்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த மகா கலைஞனின் மகா நடிகனின் திரைப்படத்தை ட்ரைலர்ஸ் அந்த சாங் பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னா அதற்கு காரணம் இது சினிமாவை நேசித்தவர்கள் எடுத்த படம். சினிமாவை நேசித்தவர்கள் மட்டுமே எடுத்த படம். இன்னைக்கு இந்த படத்தோட ஒரு ஃப்ரேமை கூட நம்மளால உருவாக்கவே முடியாது. யாருமே கிடையாது. சிவாஜி சாரா இருக்கட்டும், மதுரு சாரா இருக்கட்டும், அதுக்கு உள்ள ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், காஸ்டியூமர்ஸா இருக்கட்டும், மேக்கப் மேனா இருக்கட்டும், நடிகர் நடிகைகள், மியூசிக் டைரக்டர், பாடுனவங்க, எழுதின கண்ணதாசன் ஐயா, சான்ஸே இல்லை. சினிமாவை நேசித்தவர்கள் சினிமா களவாடப்பட்டு விட்டது. இப்ப வெறும் காசுக்காக மாரடிக்கிற கூட்டமா தான் இந்த சினிமா இருக்கு. அவங்க எல்லாம் வெக்கப்பட வைக்க போற படமா இது இப்ப திரும்ப ரிலீஸ் பண்ணும் போது இருக்கும். திரும்ப ஒரு தலைமுறை இந்த மாதிரி படங்களை பார்த்து இந்த சினிமா இப்ப தமிழ்ல இல்லையே, இப்பேற்பட்ட நடிகர்கள் இல்லையே, ஐயோன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு தலைமுறை புதிய கர்ணனையும் புதிய தெய்வ மகனையும் புதிய உத்தம புத்திரனையும் எடுக்க தயாராகும் அப்படின்றதான் இந்த படத்தை வெளியிட்டவங்களோட ஆசையா இருக்கும். சோ உங்க எல்லாரையும் கைகூப்பி வணங்கி இந்த ஒரு மிகப்பெரிய விழாவிற்கு வந்திருக்க அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று இப்பொழுது மேடைக்கு நிறைய பேசணும், அது முடியாது. ஒரு மேடை பத்தாது. நான் ஒரு ஆசைப்பட்டேன். நான் சிவாஜி சார் வீட்டுல ஒரு வேலைக்காரனாலும் இருந்திருக்கலாம். நான் மகனா பிறக்க வேண்டாம், பேரனா பிறக்க வேண்டாம். ஒரு வேலைக்காரனா எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து அந்த காலை தொட்டு விட்டுருந்தேன்னா நான் பிறந்ததுக்கான பாக்கியம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட அந்த நடிகரோட விழாவில் நான் கலந்துக்கிட்டதும் உங்க எல்லாரையும் பழைக்க போறதும் மிக்க மகிழ்ச்சி. நான் இப்ப கூப்பிட போறது முக்கியமான ஆள் சிவாஜியோட குடும்பம்னு ராமு சொன்ன மாதிரி ராமு பிரபு சாந்தி தேரம் மட்டும் இல்ல அவர் இன்னைக்கு சொல்வார். அத்தனை பேருமே நாங்க எல்லாருமே சிவாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க சிவாஜி சார காலை தொடணும்னு ஆசைப்படலைனாலும் பரவாயில்ல. நான் அவரோட 35 படம் பண்ணிருக்கேன். என் கையை தொட்டுங்க, அது போறோம். ஒரு முக்கியமான விஷயம், கர்ணன் கொடைவள்ளல் ரோலை எப்படி சிவாஜிக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு சர்ச்சை இருந்து தானம் பண்ணா கர்ணன் பண்ண தானம் எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பதவிக்காக இல்லை. அந்த மாதிரி நடிகர் திலகம் எப்படியோ தானம் பண்ணியிருக்காரு. பப்ளிசிட்டி எதிர்பார்ப்பு இல்லை, பதவியை எதிர்பார்ப்பு ஏதோ வச்சு மேல வரணும்ன்றதுக்காக இல்லை. கோயில்களுக்கும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கும் அவர்
கொடை வேற யாருமே கிடையாது. மேடைக்கு சில முக்கியஸ்தர்களை அழைக்க வேண்டும். அடுத்த முக்கியமான ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு இந்த படத்தை பத்தி. இது எனக்கு இசையமைப்பாளர் என்கிட்ட சொன்னது. பந்துரு சார் இந்த படத்துக்கு